பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக நல்ல மெதுன்னு இருக்கும். இப்போ ஒரு இட்லி நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. பச்சரிசி 2 டம்ளர் எடுத்திருக்கேன். நான் 1/4 கிலோ அளவுடைய இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறேன். நம்ம புழுங்கல் அரிசி எதுவும் சேர்த்து செய்ய போகிறதில்ல, பச்சரிசி மட்டுமே சேர்த்து செய்கிறோம். பச்சரிசி 2 டம்ளர் சேர்த்துட்டு நல்ல ஒரு 3 தடவை தண்ணி விட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வெள்ளையே நம்ம வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் நல்ல தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4 to 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அடுத்தது உளுந்தோட அளவு பார்த்துடலாம். இப்போ பச்சரிசி எடுத்த அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம உளுந்து சேர்த்துருக்கேன். இப்போ அதே டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் பாசிப்பருப்பு சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும் இட்லி. இப்போ 2 டம்ளர் பச்சரிசிக்கு 1/2 டம்ளர் உளுந்தும் 1/4 டம்ளர் நம்ம பாசிப்பருப்பு எடுத்திருக்கோம். உளுந்து பாசிப்பருப்பு ஒரு தடவை மட்டும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம், ரொம்ப நேரம் நம்ம வாஷ் பண்ண தேவையில்லை. இப்போ தண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். வெந்தயம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கு. இது கூடவே 1 கப் அளவுக்கு நம்ம சாதம் சேர்த்துக்கலாம். மதியம் வடிச்ச சாதம் இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். உளுந்தும் பாசிப்பருப்பும் நான் 2 ட்ரிப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க, ரொம்ப தண்ணி அதிகமாக ஒரேடியாக சேர்த்திடாதீங்க. இப்போ இது கூடவே வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதை இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இப்போ உளுந்தும் அரைச்சி எடுத்தாச்சு. அரிசி 2 தடவை அரைச்சி எடுத்துக்கிறேன். அரிசி 2 தடவை அரைச்சி எடுத்தாச்சுங்க. அடுத்தது நம்ம சாதம் அரைச்சிக்கலாம். இப்போ சாதமும் அரைச்சாச்சு. நல்லா கை வச்சு நல்லா கலந்துக்கலாங்க. 1 நிமிஷத்துக்கு நல்லா கை வச்சு கலந்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு மாவு பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு வரும். 8 மணி போல் நான் அரைச்சி வச்சுருக்கேன். காலையில் பார்க்கலாம். மறுநாள் காலையில் மாவு பாருங்கள் நல்லா பொங்கி வந்திருக்கு, சூப்பராக பொங்கி வந்திருக்குங்க. இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு பாதி அளவுக்கு மாவு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பாதி மட்டும் நான் இட்லி ஊற்ற ஆரம்பிச்சுக்கிறேங்க. இட்லி பிளேட்டில் நான் துணி போட்டு வச்சுருக்கேங்க. மாவு சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பிளேட்லேயும் மாவு சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது க்ளோஸ் பண்ணி வைக்கலாம், நல்லா வேகட்டும். இப்போ இட்லி பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பூ மாதிரி நல்லா சாஃப்டாக இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்போவுமே உங்களுக்கு இட்லி நல்லா சாஃப்டாகவே வரும்.